அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. ஐபிபிஎஸ். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தெரியலையோ, ஸோ இது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது ஒரு பேங்கிங் வேலை. ஸோ யாரெல்லாம் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கனாலும் இந்த பேங்கிங் வேலைக்கு எலிஜிபிள். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா ரூ. 85,000 வரைக்கும் நம்ம சேலரி வாங்கலாம். ஸோ யாரெல்லாம் இப்போது கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, ஸோ இதை முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த முயற்சி கண்டிப்பாக ஒரு பெரும் வெற்றியாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், ஐபிபிஎஸ் எக்ஸாம். இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சிஆர்பி, பிஓ அண்ட் எம்டி. ஸோ இந்த ரெண்டு இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஆர்பி எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, காமன் ரிக்வயர்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் பேங்க். ஸோ பேங்க் சம்மந்தமான இது வேலை. இப்போ பேங்க்கில் நம்ம ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர், ஸோ செலக்டட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்காக ஐபிபிஎஸ்லேருந்து நமக்கு வேக்கண்ட் வந்திருக்கு. ஒரு 5,000 வேக்கண்ட்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கிராஜுவேட் இருந்தாலே இதுக்கு குவாலிஃபிகேஷன். ஸோ பாருங்கள், ஸோ இது 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையாக நடக்கும். ஒன்று ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும், இன்னொன்று மெயின்ஸ் நடக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். ஸோ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர் மாதத்தில் நடக்கும். ஸோ டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ இன்டர்வியூ நடத்தி டிசம்பர், ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால தான் உங்களுக்கு அந்த 85,000 சேலரி. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வாங்குற சேலரி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பேங்க்கில் இருக்கிற ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர், ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி வாங்குற சேலரிக்கு ஈக்குவலாக நிகரானது. ஸோ வாங்க, இதில் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு என்னென்ன பேங்க்கில் நமக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கவர்மெண்ட் பேங்க். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுக்கப்புறம் யூகோ பேங்க், ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். ஸோ இந்த பேங்க் எல்லாம் நம்ம எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கோமோ அந்தந்த மாவட்டத்தில் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக இந்த பேங்க் இருக்குது. நமக்கு எங்கே வேணால் வேலைக்கு நமக்கு போஸ்டிங் போடலாம். ஸோ ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர், ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியே பார்த்தீங்கன்னா 48,000 ஸோ பேசிக்கு. இப்போ நம்ம ஒரு டீச்சருக்கே ஒரு பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 36,900 தான். ஆனால் இதில் பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 48,000. ஸோ 85,000 கிட்ட உங்கள் கைக்கு நெட் சேலரியே உங்களுக்கு 85,000 வரும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பே அதிகம். இது 7th பே ஸ்கேலில் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸோ அதுதான் ஒரு எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் இந்த டிகிரி தான் முடிக்கணும், அந்த டிகிரி தான் முடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 இயர்ஸ், இப்போ 45 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ஸோ ஏஜ் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியும். கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பீன் பார்ன் நாட் ஏர்லியர் தேன் 1995, நாட் லேட்டர் தேன் 2005. ஸோ இப்போ நீங்கள் 2/7/1995 இதுக்கு அப்புறமா நீங்கள் எப்போ பிறந்தா கூட நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபை. ஸோ 1995லேருந்து நீங்கள் குவாலிஃபை இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இதே நீங்கள் 2/6க்கு பிறந்திருந்தா கூட நீங்கள் நாட் குவாலிஃபை. ஸோ நீங்கள் 2/7க்கு அப்புறமா 1995 எப்போ நீங்கள் பிறந்த கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபைட். அதேமாரி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். ஸோ ஷெட்யூல் காஸ்ட்டு, அதர் பேக்வர்ட் காஸ்ட்டு 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் 92 இருந்தால் கூட நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆனால் கூட நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பு நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இளைஞர்கள் யாரெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் தான் நீங்களும் ப்ரைவேட் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் வேலை, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதான் நான் சொல்கிறேன். ஒரு டிகிரி இருந்தால் போதும்.
ஸோ டிகிரி கிராஜுவேட் இன் டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி இருந்தால் கூட ஒரு டிகிரி நீங்கள் கிராஜுவேட் இருந்தால் போதும். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா ஒன்லி 175 மட்டும்தான். ஸோ 175 ரூபா மட்டும்தான். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 850 ரூபா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்க்காக நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் போடுங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எப்படியெல்லாம் நடக்கும். இப்போ இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் அபிலிட்டி. ஸோ இதுதான் நமக்கு இங்கிலீஷில் நமக்கு ப்ரிலிம்ஸில் இதுதான் நடக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இது நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், ஜென்ரல் அபிலிட்டி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் மெயின்ஸ்க்கு நடக்கும். இந்த 2 எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஸோ 21ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களால் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஸோ 21ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இது ஒரு அருமையான வேக்கன்சி. ஸோ நீங்கள் ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணாலே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஐபிபிஎஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் அதே ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா, ஸோ இங்கே ஊற்றுங்க அப்புறம் வெப்சைட் www.ibbs.in. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு சும்மா இருக்கீங்களோ, இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சேலரி ஹையஸ்ட் பே. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னா, ஸோ அடுத்து உங்களுடைய 30 வருஷம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.